வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அனர்த்தத்துக்கு உட்பட்டுள்ள நாங்கள் மேலும் சுகாதார சம்பந்தமான பிரச்சினைகளுக்கும் நோய்களுக்கும் உட்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. எனவே அவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வது எம் அனைவருடைய பொறுப்பாகும். குறிப்பாக தொற்று நோய்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்று மக்கள் இடம்பெயர்ந்த இடங்களிலே இருக்கின்றீர்கள் அல்லது உங்கள் உறவினருடைய வீடுகளிலே மிகவும் நெருக்கமாக மக்கள் செறிவாக வாழ்கின்றீர்கள். இதன் பொழுது சுவாச சம்பந்தமான நோய்கள் பரவுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு தடுமல், இருமல், காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது மிகவும் அதிகமான மக்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே மிகவும் விரைவாக அதற்கு மருந்து எடுத்துக்கொள்வது மிக முக்கியமானதாகும். எனவே அருகிலுள்ள வைத்தியரை நாடி அதற்குரிய மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். மேலும் இந்த நோய் மற்றவர்களுக்கும் பரவாமல் இருப்பதற்கு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு தடுமல், இருமல், காய்ச்சல் போன்ற நோய்கள் இருந்தால் நீங்கள் முகக்கவசம் அணிந்து மற்றவர்களுடன் மிகவும் நெருங்கி பழகாமல் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது மிக முக்கியமானதாகும். மேலும் இந்த நேரங்களிலே மிகவும் சுகாதாரமான பழக்க வழக்கங்களான கைகளை கழுவிக்கொள்வது போன்ற விடயங்களை செய்து கொள்வதன் மூலமாக நாங்கள் இந்த சுவாச சம்பந்தமான தொற்று நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே மேற்குறிப்பிட்ட விடயங்களை மிகவும் கவனமாக செய்வதன் மூலமாக தொற்று நோய்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வோம்.